வேட்பாளர் யாருன்னே தெரியாம, வேட்பாளரோட பேரு கூட தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா, ஒரு தொகுதியில ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப அவ்வளவு பேருமே வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டாங்களா? அப்ப இதன் மூலமா வந்து அந்த ஓட்டு போட்ட மக்கள் எல்லாரையுமே வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இழிவுபடுத்துற மாரியான ஒரு குற்றச்சாட்டா தான் இது இருக்கு. சரி, ஒருவேளை அது உண்மைன்னே வச்சுக்கிறோமே. அவங்க சொல்ற அந்த வாதத்துக்குள்ளயே இன்னொரு உண்மையும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது இவ்வளவு காலமும் இந்த திராவிட கட்சிகள் வந்து சாதி பார்த்து, மதம் பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு சிஸ்டத்த தான் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒண்ண உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பா அந்த வேட்பாளர் என்ன சாதின்னு தெரிஞ்சிருக்காது. அந்த வேட்பாளர் என்ன மதம்னு தெரிஞ்சிருக்காது. அப்ப இது எதுவுமே தெரியாம தான் அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு காலமும் இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருந்த அந்த சாதிய அரசியல், மதவாத அரசியல் கட்டமைப்பை விஜய்ங்கிற ஒரு சக்தி உடைச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த விஜய்ங்கிற சக்தி வந்து மக்களை சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் வாக்களிக்க வச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை.